இந்த நபர் அவங்க போய்கிட்டு இருக்கிற கப்பலுடைய பாட்டத்துல ஷார்ப்பான கத்தியை வச்சு குத்தி விளையாடிக்கிட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமா அதுக்குள்ள இருந்து தண்ணி வந்துருது. அப்பன்னு பார்த்தா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேற அந்த இடத்துக்கு வந்துடுறா. உடனே அவரு பயந்து போய் காலை வச்சு அப்படியே மறைச்சிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே கடல் கொள்ளையர்கள். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு கோஸ்டல் கார்டு ஷிப் வேற வந்துருது. அதனால இவங்க எல்லாருமே பயந்து போய் லோக்கல் ஃபிஷர்மேன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுமே ஒரு ஒட்டுமீசை எடுத்து ஒட்டிக்கிட்டு பையன் மாதிரி நடிக்கிறா. இப்ப அந்த ஷிப் வேற பக்கத்துல வந்துருது. அதுல இருக்கிற ஒரு ஆபீசர் நான் உங்களுடைய போட்டை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி வந்து சர்ச் பண்றாரு. அதனால இந்த நபர் வேற ரொம்ப பதட்டத்துல தூண்டில்ல மண்புழுவை கோக்குறேன்னு சொல்லிட்டு கை ஸ்லிப் ஆகி அப்படியே அந்த மண்புழுவை தூக்கி அந்த ஆபீசருடைய தொப்பிலேயே போட்டு விட்டுறாரு. நல்லவேளையா அந்த ஆபீசருக்கு இவர் மேல எதுவும் டவுட் வரல. இது ஏதோ புது டெக்னிக் போலன்னு நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆபீசர் பையன் வேஷம் போட்டுருக்கிற அந்த பொண்ணு பக்கத்துல வராரு. அவளும் மீன் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபிஷிங் ராடை தூக்கி அப்படியே வீசுறா. அந்த ராடை புட்டுக்கிட்டு போய் தண்ணியில விழுந்துருது. உடனே பதட்டத்துல அந்த ஆபீசர் கிட்ட சமாளிக்கிறதுக்காக கையில வச்சிருந்த ராடை அப்படியே கண்ணுல வச்சு பைனாகுலர் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆபீசருக்கும் நம்பிக்கை வந்து சரி நம்ம திரும்ப கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவருடைய ஷிப்ல போய் ஏறாரு. அப்பன்னு பார்த்து அந்த பையன் வேஷம் போட்டுருக்கிற பொண்ணு தெரியாதனமா லேடி பாத்ரூம்குள்ள போயிடுவா. அதை பார்த்த உடனே அந்த ஆபீசர் இவங்க எல்லாரும் திருட்டு பசங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஷூட் பண்ண ஆர்டர் போட்டுறாரு. அதனால ரெண்டு தரப்புக்கும் பயங்கரமான ஷூட்டிங் நடக்குது. கோஸ்டல் கார்டு கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் பலமா ஷூட் பண்றாங்க. அதனால நம்ம ஹீரோ அவங்க டீம் ஆளுங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நீங்க எல்லாருமே தண்ணியில ஜம்ப் பண்ணிடுங்க, நான் ஒத்தால அவங்க எல்லாரையுமே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே தண்ணியில குதிச்ச பிறகு நம்ம ஹீரோ ஒரு பெரிய மிஷின் கன் எடுத்துட்டு வந்து பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு ஷூட் பண்ண ஒவ்வொரு கார்ட்ஸா குண்டடி பட்டு கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. கடைசியில பார்த்தா அவருடைய கன்ல புல்லட் தீந்து போயிடுது. அதனால அந்த ஆபீசர் கேலி பண்ணி சிரிக்க உடனே நம்ம ஹீரோ ஒரு ஹேண்ட் கிரனேட் எடுத்து அப்படியே அவருடைய வாய்க்குள்ளேயே தூக்கி வீசிடுறாரு. அடுத்த செகண்டே அது அப்படியே வெடிச்சு சதறி அந்த ஃபைட்டே ஒரு வழியா முடிவுக்கு வந்துருது. அது வெடிச்சதுனால ஏற்பட்ட இம்பாக்ட்னால நம்ம ஹீரோவும் அப்படியே அங்கிருந்து பறந்து போய் வேற ஒரு இடத்துல வந்து அப்படியே சொருக்கிப்பாரு. கடைசியில அவங்க டீம்மேட்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை வெளியில எடுத்து ஒரு வழியா அவரை காப்பாத்திடுவாங்க.